Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1007 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அப்புவோட கையில அந்த கியூர் பண்ற சீரத்தை கொடுத்து கடைசியில எல்லாத்துக்கிட்டே கோர்த்து விட்டான்ல. இதுல வேற டான்ஸ். இப்ப எல்லாருமே அவனை தான் டார்கெட் பண்ணி விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அட பேதியில போனவனே இப்படி கோர்த்து விட்டியாடான்னு வெள்ளுந்து அடிச்சு ஓட ஆரம்பிப்பான். இதுல வேற அந்த குயினு காமெடி வேற பண்ணிட்டு இருப்பான். கண்ணா நீ மட்டும் மாட்டலன்னு வையி, நீ ஜெயிச்சுட்ட, நீ உயிரோட தப்பிச்சிடலாம், மத்தவங்க தான் சாவாங்க. ஆனா நீ மட்டும் தோத்துட்டேன்னு வையி, நீயும் சாவ, மத்தவங்களும் சாவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே வெறி கொண்டு இவனை வெட்டிட்டு இருக்குது. எவ்வளவு நேரத்துக்கு இவன் இப்படியே தப்பிச்சு ஓட போறான்னு தெரியல. சரி அப்படியே அங்க கட் பண்ணி கைடோவை காட்டுறாங்க. நார்மல் மனுஷனா மாதிரி சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம ஆளுக்கு அவ்வளவு விரி எப்படியாச்சும் அவனை பொழந்து கட்டிடணும்னு. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக் ஸ்டார்மும் கேட் வைப்பரும் தான். ஏன்னா அவங்களோட சுலோங் பவர் எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போய் அட்டாக் பண்ணா அவன் ஆயுதத்தை வச்சு அசால்ட்டா தடுத்து ஒரே அடி திருச்சிருவாங்க. அதான் பவர்ஃபுல்லா இருக்கான்னு தெரியுது இல்ல. எல்லாம் அட் டைம்ல போய் அட்டாக் பண்ணாதானே கொஞ்சமாச்சும் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். இப்படி தனித்தனியா போனாங்கன்னா அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியுமா என்ன? அவன் அடிச்சதுல இவங்களோட சுலோங் பவரே இறங்கி போச்சு. இதோட உங்க எல்லாத்தையுமே நான் கொல்ல போறேன். இனிமேட்டு நீங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு உங்களால வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. சாக தயாரா இருங்க, அதுவும் ஒரு அர்த்தமில்லாத சாவு அப்படின்ட்டு கைடோ அங்க முழு வெறியோட சண்டை போட ரெடி ஆயிட்டான். எனக்கு ஒண்ணுதான் புரியல. ஆல்ரெடி அந்த ஓடனோட ஸ்கார் வந்து அவனுக்கு வலிக்குதுன்னு முக்கிட்டு இருந்தான். இப்ப வெட்டு பலமா விழுந்து இருக்குது. ரத்தம் எவ்வளவு கொட்டுச்சுன்னு நம்மளே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி மறுபடியும் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கான்? கொஞ்சமாச்சு ஜர்க் ஆகணும்ல. சரி வில்லப்பைய ஸ்ட்ராங்கா இருக்கான்னு காட்டணும்ல. அதே நேரம் யமட்டோ மொமனோசுகேவை காப்பாத்துறக்காண்டி சண்டைக்கு வந்து நின்னால அதை பார்த்துட்டு சசகி செம்மையா ஷாக் ஆயிட்டான். குசுகி கிளானுக்காண்டி நீங்க சண்டை போறீங்களான்னு. அதுக்கப்புறம் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. இப்ப அவங்களோட மிஷனே அந்த பொடிப்பாயில கொல்றது மட்டும்தான். அதை மட்டும் பண்ணிட்டானுங்கன்னா எல்லாம் முடிஞ்சு இந்த போரே ஒரு முடிவுக்கு வந்துரும். அதனால தேவையில்லாம குறுக்க வந்து உங்க உசுரையும் விட்டுறாதீங்க. அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இவங்க கிட்ட ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன்பா. மொமனோசுகேக்கு ஒன்னும் புரியல. எதுக்காண்டி நீங்க குசுகி கிளானுக்காண்டி சண்டை போறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க யாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது, ஏன் இதை பண்றீங்கன்னு கூட தெரியல. ஆனா எப்படியாச்சும் மொமனோசுகேவை காப்பாத்துங்கன்னு சொல்லி முடியாம ஷினோபு கெஞ்சுவா. நீங்க சொல்லாட்டையும் கூட நான் காப்பாத்ததான் செய்வேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி கொசுக்கி ஓடன் சாகிறத என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அப்படியே அவ பார்த்த விஷயம் எல்லாம் மைண்ட்ல ஒரு மூவி மாதிரி ஓடும். தமா கூண்டு பொண்ணா இருந்தாலுமே ஓடன் செத்ததுக்காக அவ்வளவு ஃபீல் பண்ணி இருப்பா. அன்னையில இருந்து அவ கொசுக்கி ஓடனாவே வாழ ஆரம்பிச்சா. அதை நினைச்சு பார்த்தா இன்னுமே அவளுக்கு அழுக வருது. எங்க இருக்கும்போது ஷினோபு பாத்தீங்கன்னா டோட்டலாவே வேற மாதிரி இருப்பால. இந்த மாதிரி ஓடனை தப்பா பேசினாங்கன்னு எல்லாத்துக்கு முன்னாடி வாங்கன்னு வாங்கினாலே அந்த விஷயம் கூட அவளுக்கு ஞாபகம் இருக்குது. அதையுமே சொல்லுவா, உங்களோட ஸ்பீச்சால தான் நான் இவ்வளவு போல்டானே, நீங்க தான் உண்மை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு அவளுக்கே ஷாக்கு. இப்படி ஒரு சம்பவத்தை வேற நம்ம இன்டைரக்டா பண்ணிருக்கோமான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பயங்கரமா அவரை பத்தி பில்டப் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் பின்னாடி இருந்து கெனான வச்சு கண்ணா பின்னான்னு சுடுவானுங்க. டைரக்டா யமட்டோவோட முதுகுல தான் வந்து டம்மு 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 டம்முன்னு அடிக்கும். எந்த குண்டுமே இவங்க மேல படாத மாதிரி அவளே பிளாக் பண்ணி நின்னுக்குவா. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அதான் கையில ஆயுதம் வச்சிருக்கால, அதை வச்சு தடுக்க வேண்டியதானே. சரி தியாகம் பண்றாலாம், பண்ணிட்டு போட்டு விடுங்க. சசகி சொல்லி தான் சுடுவான். கொசுகி கிளானுக்கு நியூ ஒனிகஷிமா ப்ராஜெக்ட்ல இடமே இல்ல, அவங்கள டெஃபினட்டா நாங்க கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். முடிச்சதுக்கு அப்புறம் அந்த புகை அப்படியே கலையுது. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒண்ணுமே ஆகல. என்ன யமட்டோ தான் கொஞ்சம் கண்டமாயிட்டான். அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கலாமே. சரி அவங்களுக்காண்டி எவ்வளவு ரிஸ்க் எடுப்பான்னு அவ காமிக்க வேண்டாமா? அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லுவா, இவங்களை காப்பாத்துறதுக்காகவே அவ குறிக்கு கிளம்பினாலாமா. ஆனா அவங்க அப்ப கைட விடுவானா, மொத்தமா புடிச்ச லாக் பண்ணி வச்சிட்டான். அதனாலதான் அவளால எதுவும் பண்ண முடியல. இப்பதான் ரிலீஸ் ஆயிட்டாலே. எப்படியாச்சும் உசுர கொடுத்தாச்சு உங்களை காப்பாத்துவேன்னு பேட்டை வச்சு பால் அடிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஏர்லயே ஒரு ஸ்விங் பண்ணுவா. பந்து மாதிரி ஒரு ஃபோர்ஸ் போய் ஒரே அட்டி ஆள் அங்கேயே க்ளோஸ். இந்த மாதிரி இன்னும் ஒரு 4 ஷாட் வச்சானா போதும், அங்க இருக்கவங்க மொத்த பேரும் காலி ஆயிருவானுங்க. என்ன இருந்தாலும் இவ கைடோவோட பொண்ணாச்சே, சும்மாவா? சாரி கைடோவோட பையனாச்சே. நம்ம பையன் அசந்து போய், ஆமா நீ யாருமா, யாரு உன்ன நீ கொசுக்கி ஓட நான் சொல்றியே, நிஜமா நீ யாருன்னு கேட்டவனே, நான் தான் யமட்டோ, கைடோவோட பையன் பா. அவங்க ரெண்டு பேத்துக்கு தூக்கி வாரி போடும். அதோட நிப்பாட்டி இருந்தா பீதியாகி ஓடி இருப்பாங்க. என் உயிரே போனாலும் சரி உங்களை நான் காப்பாத்தாம விட மாட்டேன்னு கண்ணுல அப்படி ஒரு ஃபயரோட சொல்லுவா. இப்பதான் இவங்க ரெண்டு பேத்துக்கு அவன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்குது. முன்னாடியே கம்முனி இவ கூட இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பஞ்சாயத்து இல்ல. சரி இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கண்ணா பின்னான்னு அந்த வில்ல கூட்டத்துக்கிட்ட போய் சிக்கி சின்ன பின்னமாக போறாங்க. எப்படி எல்லாம் பஞ்சாயத்துல சிக்கிறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.